அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த 2024 குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோட ரிசல்ட் வந்துருச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி எல்லோரும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட கவுன்சிலிங் எப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, மெயில் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூலையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயத்துலையும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் கவுன்சிலிங் ஜனவரி 2025. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 2025 கவுன்சிலிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டென்டேட்டிவ் தான், இது மாற்றத்துக்குரியது. பட் மோஸ்ட்லி நல்லா கவனிங்க, மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்க. லேட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஜனவரி எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. ஜனவரியில் அவங்க ஃபஸ்ட்டு வீக்லேயும் கவுன்சிலிங் வைக்கலாம். செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், இந்த 4 வீக்கில் ஒரு வீக் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் அவங்க ஜனவரி லாஸ்ட் வீக் வச்சா கூட இன்னும் 2 மந்த்ஸில் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அப்டேட் கொடுப்போம். கவுன்சிலிங் சம்மந்தமாக அப்டேட் கொடுப்போம், டிபார்ட்மெண்ட் அப்டேட் கொடுப்போம். நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஆல்ரெடி நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் குரூப் 4 பற்றி. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் மித்ரன் டிஎஸ் அகாடமி நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நான் அப்டேட் கொடுப்பேன். மேலும் யூடியூப்லேயே நம்ம அப்டேட் கொடுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக அப்டேட் வந்து சேராது. அதனால் மித்ரன் டிஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். புரியுதுங்களா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? tnpsc.gov.in இங்கிலீஷ் செலெக்ஷன் ஷெடியூல், அதாவது என்ன, ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் தான். ஓகேங்களா? ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் ஒவ்வொரு எக்ஸாம் எப்போ நடந்துச்சு, அதோட ரிசல்ட் எப்போ வந்துச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ, அதோட கவுன்சிலிங் எப்போ, ஸோ இதெல்லாமே அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் இருக்கும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ஜனவரி 2025 கவுன்சிலிங், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கவுன்சிலிங் ஜனவரி 2025. ஏன்னா அடுத்து குரூப் 4 என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 2025ன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக கவுன்சிலிங் வெகு விரைவாக நடக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து குரூப் 4 இருக்குல்ல, வரப்போகுதில்ல, அவங்க அப்படி தானே சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 2025 குரூப் 4 வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதனால் எல்லாம் ரெடியாக இருங்க. கவுன்சிலிங் அப்டேட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்குமே உங்களுக்கு அப்டேட்டு ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டோட்டலாக வேகன்சி எவ்வளோ இருக்குன்றது ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேலும் இன்னும் நிறையா விஷயங்களுக்காக காத்திருங்கள். தேங்க்யூ.